வைத்தி நிறுத்துப்பா நிறுத்து. நல்ல வேலை நீ வந்த. டேய் முருகா, வண்டி என்னடா ப்ராப்ளம்? வண்டியே ப்ராப்ளம். வைத்தி வண்டியில கிளட்ச் ஒயர் போயிடுச்சு. அப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டேன். என்னடா என்ன போட? இந்த வண்டி ரெடியாக லேட் ஆகு. நீங்க வைத்தி வண்டியில போயிருங்க, நான் நடந்து போறேன். வைத்தி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பாவை கொண்டு போய் விட்டுரு. சார் அந்த வண்டியில போயிடுங்க. வாங்கப்பா வாங்க. நீ இங்கே ஏறா. சாமி கண்ணன் வந்து காத்துட்டு இருக்காரு. இரு வந்துடுறேன். சரி அருணாச்சலம். என்னங்க கத்தி எதுக்குங்க எடுத்துட்டு போறீங்க? கேக்குறேன்ல, கத்தி எதுக்குங்க? என்னங்க கண்ட காவாலி பயலுக்கு ஆட்டோல எல்லாம் என் பேர் இருக்க கூடாது. ஆட்டோல கூட உங்க பேரை எழுதி வைக்க இவனுக்கு உரிமை இல்லையாங்க? நீங்க என்னதான் இவனை அடியோட வெறுத்தாலும் அவன் உங்களை தெய்வமா தாங்க நினைக்கிறான். அந்த தெய்வத்தோட பேர் தான் இந்த ஆட்டோல எழுதி வச்சிருக்கான் அவன். என்னடா பண்ண? தெரியலமா. இதெல்லாம் தான் தெய்வத்துக்கு காணிக்கையா? இந்த கேடுகட்ட வியாபாரத்துக்கு என் பேரை வைக்க சொல்றியா? சொல்றி. ஏண்டா ஏண்டா உங்க இப்படி போகுது? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. இவங்கிட்ட உனக்கு பேச்சு உள்ள போ. அம்மா இதெல்லாம் இனிமே யாராவது உங்க அப்பா எங்கன்னு கேட்டா செத்து போயிட்டாருன்னு சொல்லு. ஆட்டோவுக்கு இந்தா உள்ள வாசாங்க. நல்லவனை பெத்த தாய் அவன் பிறக்கும் போது சாகும் போது மட்டும்தான் அழுவா. கெட்டவனை பெத்தா காலம்புறம் அழுதுகிட்டு தான் இருக்கணும். போ போ போய் காஃபி எடுத்துட்டு வா. பயிரோட சேர்ந்துதான் தேவையில்லாத களையும் வளருது. நாம என்ன பண்ண முடியும்? அதை விடு, வந்த விஷயத்த சொல்லு. தேன்மொழிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். பையன் படிச்சிருக்கானா? பாளையங்கோட்டை கோர்ட்ல கிளர்க்கா இருக்கான். சேரன் மாதேவி பக்கத்துல வீடு. அப்புறம் என்ன, நல்ல குடும்பம்னா பேசி முடிச்சிட வேண்டியதானே? இல்ல அருணாச்சலம், அவ கல்யாணத்துக்குன்னு நானு பெருசா ஒன்னும் சேர்த்து வைக்கல. அந்த கவலையை விடு. தேன்மொழி என் பொண்ணுதான். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னது? யார் நீங்க? மூர்த்தி சார் இருக்காரா? மூர்த்தி, மூர்த்தி. இத வந்துட்டம்பா. என்னப்பா? யார் நீங்க? உங்களுக்காக ராஜதுரையா கொடுத்து விட்டுருக்காரு. என்னது? கெஞ்சனா மிஞ்சறதும் மிஞ்சனா கெஞ்சறதும் உங்க ராஜதுரைக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா நான் எப்பவும் ஒரே மாதிரி. இது மட்டும் இல்ல, ராஜதுரையோட எல்லா சொத்தையும் அனுப்பி வச்சாலும் அவனுக்கு சாதகமா கையெழுத்து போட என் பேனா மூடி கூட திறக்காதுன்னு நான் சொன்னதா ராஜதுரைக்கு போய் சொல்லு. அப்பா வரம்பா. அம்மா பாத்து போப்பா. ஐயா நில்லுங்க கொஞ்சம். போன். வணக்கம் இன்ஜினியர் சார். உங்க விலை மதிக்க முடியாத கையெழுத்த போட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாமி கண்ணு வச்சுதான் வாங்க வேண்டியதா போச்சு. இப்ப அனுப்பிச்சு வச்சிருக்கிறது ஒரு சின்ன அன்பளிப்பு, வாங்கிக்கங்க. ஹலோ ஹலோ. எங்கடி உங்க அப்பா?
எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒதுக்கிட்டு இருக்கான் அவன். எங்கடி இருக்கான் அவன்? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவனை பார்த்த இடத்துலயே கண்டம் துண்டமா விட்ட போறேன் அவன். இல்ல நான் விட மாட்டேன். டேய் தள்ளுறி விட மாட்டேன். டேய் சாமி கண்ணு. டேய் டேய் தம்பி என்ன விட என் கையெழுத்த ரொம்ப நல்லா போடுவல்ல நீ. தம்பி அந்த கையெழுத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஐயோ நான் இத்தனை வருஷமா என் கையை கரப்படாம காப்பாத்திக்கிட்டு வந்தனே, அந்த நம்பிக்கையில நீ டேய், டேய். இல்ல தம்பி இல்ல பெத்த அப்பனோட உன்னை பெருசா மதிச்சுட்டேன். இப்படி என்ன விலை பேசி வித்ததை விட ஒரேடியா சாகடிச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்றதை கேளு தம்பி. ஏய், அதிகமா பணம் கிடைச்சா இந்த மாமா பையன் உன கூட வித்துரும். கையெழுத்து நீ. அருணாச்சலம் அருணாச்சலம் தயவுசெய்து என்ன மன்னிச்சிரு அருணாச்சலம். சை, என் காலை தொட்டு அசிங்கப்படுத்தாத. அருணாச்சலம் தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேணாம், எதுவும் பேச வேணாம். எனக்கு கொடுக்கிற மரியாதையை உனக்கும் கொடுத்து உன்னை ஒரு அப்பா மாதிரி நடத்தினான். உன் மேல மலையளவு நம்பிக்கை வச்சான். இவனுக்கு துரோகம் பண்ண நீ இருந்தா என்ன செத்தா என்ன? போடா போ, மறுபடியும் முன்னால வந்து நிக்காத. எங்கேயாவது போய் தொலை, செத்து தொலை. அருணாச்சலம் நடிக்காத நடிக்காத. இந்த நீலி கண்ணீர் எல்லாம் பார்த்து நான் ஏமாறாம இல்ல, கோர்ட்ல சந்திக்கலாம். ச்சே. நேத்து ராத்திரி உங்க காலை பிடிச்சு நடந்த உண்மையை சொல்ல வந்தாரு. ஒரு நிமிஷம் அதை நீங்க பொறுமையா கேட்டிருந்தா அவருக்கு இந்த கதை வந்திருக்குமா? கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தப்போ அவர் கையெழுத்து போட சம்மதிக்கல. என் கழுத்துல கத்திய வச்சு என்ன கொன்னுறாரு சொன்னப்போ அவரு சம்மதிக்கல. ஆனா அவர் கையெழுத்து போடலன்னா உங்க பையனை கொன்னுடுவேன்னு மிரட்டுனாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னுதான் அவரு உங்க பையன் கையெழுத்து அவரே போட்டு போய் சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல என்ன விட எங்க அப்பா அதிகமா நேசிக்கிறதும் மதிக்கிறதும் உங்க பையனதான். அத புரிஞ்சுக்காம எங்க அப்பாவை கொன்னுட்டீங்களே. ஐயா, சாமி கண்ணு இப்ப இல்லைங்கிறதுனால தேன்மொழிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சாமி கண்ணு இருந்த இடத்துல நான் இருந்து தேன்மொழிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடறேன். நிச்சயம் பண்ண தேதியிலே கல்யாணத்தை வச்சிடலாம். வாடாங்க ஐயா. துக்க வீட்டுக்கு வந்துட்டா எல்லா காரியம் முடியற வரைக்கும் இருந்துட்டு போறதுதான் வழக்கம். அதனாலதான் இருந்தமே தவிர எந்த சமயம் தூக்கி சுமக்கிறதுக்கு இல்ல. தூக்குல தூங்கி செத்தவனோட பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. டேய் வாட. வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எங்க பையனோட வாழ்க்கை தாங்க முக்கியம். வாடிங்கிறல்ல. ஐயா 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 ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ப்ளீஸ். பேசிதான் முடிவு எடுக்கணும்னா உட்காந்து பேசலாம். நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமே பேசுறது அர்த்தமே இல்ல. வாடா வண்டி எடுற. தெரிஞ்சோ தெரியாமலோ
இவ அப்பாவுடைய சாவுக்கு நீ நான் காரணமாயிட்டோம். நம்மளால இவ அப்பாவையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இவ அப்பாவை நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். அழாதம்மா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா நான் எதுவும் பேசாத. நீ அவளுக்கு பொட்டு வைக்கலைன்னா உங்க அம்மாவோட நெத்திலையும் பொட்டு இருக்காது. என் ஷர்ட் சாரி. அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் அண்ணன் தாலி கட்டினாரே தவிர இப்போ கூட அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இல்லை. தன்னோட அப்பா செத்ததுக்கு காரணம் தான் அண்ணி நினைக்கிறாங்க. அண்ணனுக்கும் அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கு. கடைசி வரைக்கும் 2 பேரும் இப்படி பேசாமலேயே இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவங்களுக்குள்ள காதல் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்து தானா சேருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால நாம கூட எதிரும் புதிருமா தான் இருந்தோம். ஆனா இப்போ நான் என் மடியை கொடுக்க, நீ இப்படி தலை வச்சு படுக்க, இதெல்லாம் எப்படி நடந்தது? இது மாதிரி உன் அண்ணனும் அண்ணியும் சேருவாங்க. அதுக்கான சூழ்நிலையை நாம தான் உண்டாக்கணும். இதெல்லாம் நம்மளால முடியுமா? நிச்சயமா. நீ ரெடியா?